விவாகரத்து வாங்குறது தாங்க பெஸ்ட். இந்த விவாகரத்து அப்படிங்கிறது தூக்க விவாகரத்துங்க. இந்தியாவில் 100க்கு 75 கணவன் மனைவிகள் ஒரே பெட்ல படுக்காம வேற வேற பெட்டு இல்ல தனித்தனி ரூம்ல தான் படுக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. ஏன் இப்படி பிரிஞ்சு படுக்கிறாங்க? நம்பர் 1 குரட்டை, 2வது பெட்ல திருப்பி திரும்பி படுக்கிறது, 3வது பெட்ஷீட்டு 2 பேர் போத்திருப்பாங்க, ஒருத்தர் திடீர்னு சட்டார்னு இழுத்துக்குவாங்க, 4வது எனக்கு ஃபேன் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஃபேன் சத்தத்தை கேட்டாலே ஆகாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க, 5வது எனக்கு ரொம்ப குளிருது ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் சபா இப்படி வேத்துக்கிட்டு இருக்கு குளிருதுன்னு சொல்கிறாங்களே முதல்ல ஏசி ஆன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. 6வது மெதுன்னு மெத்த இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்பாங்க. பாய் மாதிரி கடினமான ஒரு தரை இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. 7வது லைட் ஆஃப் பண்ணும்பாங்க, இன்னொருத்தர் அப்போ தான் மொபைல் ஃபோனை பார்க்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. 8வது ஒருத்தருக்கு நைட் ஷிஃப்ட் வேலை, இன்னொருத்தருக்கு பகல் ஷிஃப்ட் வேலை, ஒரே பெட்டில் தூங்குறது ஸ்லீப்போட குவாலிட்டியை பாதிக்குது. அடுத்த நாள் அவங்க சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது மிக மிக அதிகமாகுது. கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவுகள் அதிகரிக்குது. ஆக்சிடோசின் அப்படிங்கிற நல்ல ஹார்மோனோட அளவுகள் குறையுது. ஒரே ரூம்ல வெவ்வேறு பெட்ல படுக்கிறதோ இல்ல பக்கத்து ரூம்ல படுக்கிறதோ பல உடல் ரீதியான நன்மைகளையும் தரதா இருக்கு. சர்க்கரை இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் குறையுது. பெட்டர் வெயிட் மேனேஜ்மெண்ட், மென்டல் ஹெல்த் பெட்டரா இருக்கு. முதல்ல விவாகரத்து பெறுவதற்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பீரியட் கொடுக்கலாம். இது ஒரு தூக்க விடுதலை அப்படின்னு சொல்லலாம். ஸ்லீப் லிபரேஷன். எது இருந்தாலும் தூக்கம் முக்கியம். அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இல்லை அப்படின்னா